வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி லேப்ல நீங்க எப்பயாவது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு சீக்ரெட் ரூல் இருக்கு. அதை ஒரு சின்ன பசில் சால்வ் பண்றது மூலமா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? லேப்ல இது நடக்கும்போது நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எத்தனால தண்ணியில மிக்ஸ் பண்ணா அது நல்லா கரைஞ்சிடும். ஆனா அதே ஈத்தரை மிக்ஸ் பண்ணா அது தனியா ஒரு லேயரா மேல நிற்கும். ரெண்டுலேயுமே ஆக்சிஜன் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த பெரிய டிஃபரன்ஸ் வருது? இந்த பசிலுக்கு பதில் ஒரே ஒரு சிம்பிள் ஐடியால ஒளிஞ்சிருக்கு. கிளாசிஃபிகேஷன். இந்த ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டா இந்த யூனிட்டோடைய ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். அப்போ கிளாசிஃபிகேஷனா என்ன? இது சும்மா காம்பவுண்ட்ஸா ஆங்காங்க பாக்ஸ்ல அடுக்கி வைக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு பவர்ஃபுல் டூல். ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை பார்த்ததுமே அது எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி ரியாக்ட் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது உங்க எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காம்பவுண்டை பார்த்த உடனே நீங்க அதை கரெக்டா கிளாசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதோட ரியாக்டிவிட்டியை உடனே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதால நிறைய டைம் சேவ் ஆகும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட தவிர்க்கலாம். ஸோ குவிக் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். கிளாசிஃபிகேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோர் ஐடியா பார்த்தா ரொம்ப சிம்பிள். இங்க நம்ம காம்பவுண்ட்ஸை சார்ட் பண்ண போறோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான், அந்த மாலிக்யூல்குள்ள ஆக்சிஜன் ஆட்டமோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து. இதை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் அனாலஜி பார்ப்போம். ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு வந்த கெஸ்ட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது அவங்களோட சோஷியல் சர்க்கிளை பொறுத்து தான் இருக்கு. அந்த சோஷியல் சர்க்கிள் என்னன்னா, ஆல்கஹால் குரூப்பா, ஃபீனால் குரூப்பா இல்ல ஈத்தர் குரூப்பாங்கிறது தான். சரி, கெமிக்கல் லெவல்ல உண்மையாவே என்ன நடக்குது? 3 டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஆல்கஹால்ல ஆக்சிஜன் ஒரு நார்மல் சேச்சுரேட்டட் யானி sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கும். ஃபீனால்ல ஆக்சிஜன் நேரடியா ஒரு ஸ்பெஷல் எரோமேட்டிக் ரிங், அதாவது ஒரு பென்சீன் ரிங் கூட பாண்ட் ஆயிருக்கும். ஆனா ஈத்தர்ல ஆக்சிஜன் 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இதுதான் உங்க எக்ஸாம் சேஃப் டெஃபினிஷன். ஸோ இந்த எக்ஸாக்ட் வேர்டிங்கை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன்னா என்ன? சார்ட்டிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பாண்டிங் என்வாயரன்மெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கஹால்ஸ்னா OH group on a saturated carbon. Phenolsனா OH on an aromatic ring and ethersனா COC bridge. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் பத்தி பார்ப்போம். அவங்க ஆல்கஹால்ஸ்லயும் ஃபீனால்ஸ்லயும் OH குரூப்பை பார்த்த உடனே ரெண்டும் ஒன்றுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது தப்பு. ஏன்னு இப்ப பார்க்கலாம். இங்க முக்கியமான விஷயம் அந்த OH குரூப் இல்ல. அந்த OH குரூப் எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குங்கிறது தான். அது ஒரு சேச்சுரேட்டட் கார்பனா இருந்தா அது ஆல்கஹால். அதுவே ஒரு ஆரோமேட்டிக் கார்பனா இருந்தா அது ஃபீனால். இங்க ஹீரோவே அந்த கார்பன் தான். இந்த கான்செப்டை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க வாங்க ஒரு ஒர்க் பிளேஸ் அனாலஜியை யூஸ் பண்ணுவோம். ஆக்சிஜன் ஆட்டமோட கெமிக்கல் என்விரான்மெண்ட்டை அதோட ஒர்க் பிளேஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆக்சிஜன் ஆட்டமை ஒரு பர்சனா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதோட பாண்டிங் என்வாயர்மெண்ட் தான் அதோட ஒர்க் பிளேஸ். இந்த ஒர்க் பிளேஸ் தான் அந்த ஆக்சிஜனோட பர்சனாலிட்டியை, யானி அதோட கெமிக்கல் ரியாக்டிவிட்டியை டிசைட் பண்ணுது. ஸோ நம்ம கிட்ட 3 ஒர்க் பிளேசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால். இங்க ஆக்சிஜன் ஒரு நார்மல் ஆஃபீஸ்ல, யானி ஒரு சேச்சுரேட்டட் கார்பன்ல வேலை செய்யுது. இதனால அது ரொம்ப ரியாக்டிவ் அண்ட் சோஷலா இருக்கும். ரெண்டாவது ஃபீமால். இங்க இருக்கிற ஆக்சிஜன் ஒரு ஸ்பெஷல் வென்யூல, யானி ஒரு ஆரோமேட்டிக் ரிங்ல வேலை செய்யுது. இது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குது, அதை ஆசிடிக்கா மாத்துது. கடைசியா ஈத்தர். இங்க ஆக்சிஜனே 2 பில்டிங்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அது நடுவுல சாண்ட்விச்டா இருக்கிறதால ரொம்ப அன்ரியாக்டிவா இருக்கும். சரி, என்ன கெமிஸ்ட் முதல்ல இந்த சிஸ்டமை கிரியேட் பண்ணாங்க? இது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான் கிரியேட் பண்ணப்பட்டது. அப்படி என்ன ப்ராப்ளம் அது? இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை வச்சு அதோட பிஹேவியரை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது? இந்த சிஸ்டம் இல்லாம நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் எத்தனால் தண்ணியில கரையுது ஆனா ஈத்தர் கரையலான்னு? அது மட்டும் இல்ல, ஏன் ஃபீனால் அசிடிக்கா இருக்கும் ஆனா ஆல்கஹால் நியூட்ரலா இருக்கணும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் கெமிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு கோர் பிரின்சிபல் தான், ஸ்ட்ரக்சர் டிட்டர்மின்ஸ் ரியாக்டிவிட்டி. இப்போ வாங்க இந்த 3 கிளாஸஸ்க்கும் ஒரு கிளியரான மென்டல் இமேஜை கிரியேட் பண்ணலாம். மாலிக்யூல்ஸை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். முதல்ல ஆல்கஹால் ஸ்ஃபியர். ஒரு கிளியரான ஸ்ஃபியரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஆக்சிஜன் ஒரு சிம்பிள் பீட் கூட, யானி ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப ஓப்பனா ஆக்சசபிளா இருக்கு. மற்ற மாலிக்யூல்ஸ் கூட ரியாக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ரெண்டாவது ஃபெனால் ஸ்பியர். இந்த ஸ்பியர் ஒரு பர்பிள் லைட்டோட க்ளோ ஆகுது. இங்க ஆக்சிஜன் ஒரு 6 பாயிண்டட் ஸ்டார், யானி ஒரு பென்சீன் ரிங் கூட பாண்ட் ஆகியிருக்கு. அந்த க்ளோ தான் அதோட ஸ்பெஷல் ஆரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை காட்டுது. அதுதான் அதை அசிடிக்கா ஆக்குது. கடைசியா ஈத்தர் ஸ்பியர். இது ஒரு டார்க் சாண்ட்விச் ஸ்பியர். அந்த ஆக்சிஜன் 2 பீட்ஸ்க்கு நடுவுல, யானி 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ட்ராப் ஆயிருக்கு. அது என்ன ஆக்டிவா ஒரு இடத்துல லாக்டான மாதிரி இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ்லாம் நம்ம ரியல் வேர்ல்டில் பார்க்குற விஷயங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது? ஏன் இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் உண்மையாவே முக்கியம்? இதே நம்ம முதல் பசில்கே திரும்ப கொண்டு போகுது. எத்தனால் ஒரு ஆல்கஹால், ஸோ அதுகிட்ட ஒரு ஃப்ரீ OH குரூப் இருக்கு. இதனால அது வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், ஸோ அது கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகுது. ஆனா டயத்தில் ஈத்தர்ல ஆக்சிஜன் ஒரு COC பிரிட்ஜ்ல இருக்கு, அதனால ஹைட்ரஜன் பாண்ட்ஸை டொனேட் பண்ண முடியாது. என்ன ரிசல்ட்? அது தனியா ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணுது. பாத்தீங்களா, கிளாசிஃபிகேஷன் இதை பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. வாங்க இன்னொரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். எத்தனால் ஒரு ஆல்கஹால் ஹேண்ட் சானிடைசர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதோட பொலாரிட்டி பாக்டீரியாவோட செல் மெம்பரேன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னொரு பக்கம் ஃபீனால், அதுவும் இன்னும் கொஞ்சம் போட்டன்ட். அதோட அசிடிட்டி பாக்டீரியல் ப்ரோட்டீன்ஸை டீமேச்சர் பண்ணுது. அதனால தான் அதை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆன்டிசெப்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பாத்தீங்களா, டிஃப்ரெண்ட் கிளாஸ், டிஃப்ரெண்ட் மெக்கானிசம், டிஃப்ரெண்ட் யூஸ். ஓகே, வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம். இந்த ஐடியாஸை நீங்க உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஒரு பவர் அப் டூலா எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். நீங்க வெறும் 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட், த கோர் ஐடியா, மாலிக்யூல்ஸை ஆக்சிஜனோட அட்ரஸை வச்சு சார்ட் பண்ணணும். செகண்ட், த மென்டல் இமேஜ், அந்த 3 ஸ்பியர்ஸ், கிளியரான ஆல்கஹால், க்ளோ ஆகிற ஃபீனால் அண்ட் சாண்ட்விச்ட் ஈத்தர். அண்ட் தேர்ட், தி ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், எத்தனால் தண்ணியில மிக்ஸ் ஆகும், ஆனா ஈத்தர் ஆகாது. அவ்வளோ சிம்பிள். அந்த கோர் ஐடியா, அந்த ஒரே ஒரு மென்டல் பிக்சர் அண்ட் அந்த ஒரே ஒரு ரியல் எக்ஸாம்பிள், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா லைட்டா ஃபீல் ஆகும். இது வெறும் மெமரைசேஷன் கிடையாது, இது அண்டர்ஸ்டாண்டிங். உங்களால கண்டிப்பா முடியும். ஆல் தி பெஸ்ட்.